இருக்கின்ற பொழுது எங்கள் எல்லைக்குள்ளே இராணுவம் வந்த பின்னால் போட்டிருந்த ஆடியோடு வந்தவர்கள் நாங்கள். இந்த கதை அப்படித்தான் இருக்கிறது. அந்த பூவரசு சுருக்கமாக டக்குன்னு ஒரு வார்த்தை ஒரு வரியிலே சொல்வது போல சொல்லிவிட்டு போகிறேன். பூவரசு ஒன்று நடுகிறார்கள். அதிலேயும் எனக்கு ஒரு சின்ன சந்தேக கேள்வி இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு மக்களுக்கு ஒவ்வொரு முறை இருக்கும். அந்த பூவரசை நட்ட தாத்தா, இந்த பூவரசு ஒரு வேலியிலே அது தடையாக இருக்கிறது என்று இவர்கள் வெட்ட போகின்ற பொழுது, இல்லை எனக்கு நெஞ்சாங்கட்டைக்கு வேண்டும், வெட்டாது என்று சொல்லுகிறார், மறுக்கிறார் மகனுக்கு. அவன் மகன் ஏனப்பா நாங்கள் அது இதாக தடையாக இருக்கு வெட்டுவோம் என்று சொல்ல அவர் சொல்கிறார், இல்லை இல்லை என்றுட்டு கடைசியாக சொல்கிறார், அது எனக்கு நெஞ்சாங்கட்டைக்கு வேணும் என்று சொல்கிறார். அப்போ சொல்லுகின்ற பொழுது அதற்கு பிறகு அந்த வீட்டில் அந்த மரத்தை வெட்டுறதை பற்றியே கதைக்கல. ஆனால் போர்க்காலம் வந்து விட்டது, எல்லோரும் வீட்டை விட்டு ஓடுகிறார்கள். ஆனால் தாத்தா மட்டும் அங்கே இருக்கிறார். அவர் போகவில்லை, அந்த குடும்பம் போகவில்லை. கதையின்படி அவர்கள் போகவில்லை. ஆனால் தாத்தா இறந்து விடுகிறார். தாத்தா அங்கேயே தான் இருக்கிறார், அவர் இறந்து விடுகிறார். அந்த தாத்தாவை புதைப்பதற்கு அதை வாசிக்கின்ற இடம் அரவிந்தன் அண்ணா அவருடைய நெஞ்சை தொடுவது போல எழுதியிருப்பார். அந்த பூவரசு மரத்தையே வெட்டி அதில் கிளைகளை வெட்டி அவருடைய கடைசி ஆசை தன்னுடைய நெஞ்சாங்கட்டைக்கு. ஆனால் அந்த போர் சூழலிலே அவரை முறைப்படி தகனம் செய்வதற்கு எந்த வழியும் இல்லை. இராணுவம் சுற்ற வர அப்பொழுது என்ன செய்கிறார்கள், அந்த கொண்டு போக ஒரு சைக்கிளில் அந்த பூவரசு கிளைகளை வெட்டி அடுக்கி, அவருடைய ஆசைதானே அதையாவது நிறைவேற்றுவோம் என்று அந்த கட்டைகளை பாடை மாதிரி செய்து, அந்த வார்த்தைகள் பாடை என்கின்ற வார்த்தையெல்லாம் அதில் வருகிறது, போட்டு அந்த அவருடைய உடலை கிடத்தி கொண்டு போய் ஒரு இடத்திலே கடற்கரை ஓரமாக மண்ணிலே புதைக்கிறார்கள். பாருங்கள், எங்களுடைய முறை எரிப்பது, கிரியை செய்து எரிப்பது. ஆனால் அதற்கு சாத்தியம் இல்லை. எனவே புதைத்து விட்டு அந்த இடத்திலே ஒரு பூவரசு தடியை நட்டுவிட்டு வருகிறார்கள். அந்த இடத்திலே என்றால் அப்பாவுக்கு பிடித்தது என்று அதை அவர் அடையாளமாக நட்டுவிட்டு வருகிறார். பிறகு போன பின்னால் எத்தனையோ காலத்துக்கு பிறகு மீண்டு வருகின்ற பொழுது அந்த ஊருக்கு அந்த இடத்திலே தாத்தாவை புதைத்த இடம் இவர்களுக்கு ஒரு குறிப்பு தெரிகிறது. அங்கே போய் பார்க்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது அந்த அவருடைய உடலை புதைத்த இடத்திலே ஒரு பூவரசு வளர்ந்து நிற்கிறது. நான் அதை பார்க்கின்ற பொழுது இந்த இயற்கை நாங்கள் எதை ஆசைப்படுகிறோமோ அதை தரும், ஒரு பொழுதிலே தரும். அப்பொழுது இல்லாதது போல இருந்தாலும் தரும். இயற்கையோடு நாங்கள் ஒன்றிணைக்கிற போது இதைத்தானே தமிழன் வாழ்ந்தான், இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை. ஆனால் அதில் கடைசி வரி சொல்லும், இப்பொழுது அந்த பூவரசு அவரை தடவி வருடி கொண்டு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, அந்த தாத்தாவின் அந்த வேலி பூவரசு இப்பொழுது அப்பாவுக்காகத்தான் காத்திருக்கிறதோ தெரியாது என்கிற பொழுது ஒரு வலி அந்த கதையில் எனக்கு வந்தது. அது சில வேளை நான் அந்த மண்ணிலே அவர் சொல்லுகின்ற கதையை பார்க்கின்ற பொழுது எனக்கு காங்கிரஸ் சுந்தரை மண்ணிலே தான் அது நிகழ்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த நீங்கள் வாசிக்கின்ற பொழுது தெரியும் அந்த போர்க்கால சூழல் அதில் அப்படியே மிக அப்பட்டமாக தந்திருக்கிறது. நன்றி குரு அரவிந்தன் அண்ணா, இப்படி ஒரு பதிவு எங்களுடைய மண்ணை பற்றி நீங்கள் தந்ததுக்கு. எனக்கு தெரியவில்லை அப்படி ஒரு சம்பவம் உங்கள் வீட்டில் நடந்திருக்குமா தெரியாது. ஆனால் உண்மை கதை போல அப்படியே இருக்கிறது. அப்படி நடந்திருக்கும், எத்தனையோ பேருக்கு. நாங்கள் வீட்டை விட்டு வருகின்ற பொழுது எங்களுக்கு முன்னால் போன 30 பேர் எங்களுடைய மண்ணை சார்ந்தவர்கள், இங்கே மாவட்டபுரம் பக்கம் இருந்து வந்தவர்கள், கால்நடையாக வருகிறோம். கொட்டும் மழை, பொம்பர் வந்து அடிக்கின்ற பொழுது எங்களுக்கு முன்னால் கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறோம். அத்தனை பேருடைய எலும்புகளும் சதைகளும் இரத்தமும் எங்கள் கால்களை நனைத்தன. நாங்கள் 4 பேரும், எங்கள் குடும்பம் 4 பேரும் அப்படியே இறுக அணைத்து கொண்டு தப்ப மாட்டோம் என்றுதான் வந்தோம். ஆனால் அந்த கதையின் படி அப்படி நடந்திருக்கும். புதைக்க இடமில்லை, எரிக்க இடமில்லாத ஒரு சூழல் இருந்திருக்கும். மிக அருமையான ஒரு கதை, நீங்கள் வாசித்து பாருங்கள். அடுத்தது சாய்வதற்கு ஒரு தோள், வாணிஸ்ரீ சிவபாத சுந்தரம். நீங்கள் அவர் என்று நினைக்கிறேன், ஒருவரை கூப்பிட்டார்கள், வாணிஸ்ரீ சிவபாத சுந்தரம். அதுவும் ஒரு யதார்த்தமான கதை தான், புலம்பெயர் மக்களுடைய கதை தான். வாசிக்க என்ன, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை எங்கள் கண்ண பேரை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏன் சீனியர் ஹோமில் இருக்கணுமே, இந்த முதியோர் இல்லத்தில் ஏன் இருக்கிறார்கள் என்கின்ற கதை. ஆனால் இதிலே ஒரு பெரிய உண்மை அவர் சொல்லி இருக்கிறார். அந்த நாங்கள் நினைக்கிறோம் பெத்த பிள்ளைகள் எல்லோருமே சிறப்பானவர்கள், அன்பானவர்கள், நல்லவர்கள். இந்த வார மருமக்கள் தான் உதவாதவர்கள். இதுதான் எங்கட ஒரு படம் மனதுக்குள்ள. இல்லை, சில வேளை பெற்ற பிள்ளைகள் கூட உதவாதவர்கள். ஆனால் வருகின்ற மருமக்கள் சிறப்பானவர்களாக இருப்பார்கள்.
அது கனவு நானே பார்த்திருக்கிறேன் சிலருடைய வாழ்க்கையிலே. மகன் மகள் உதறி தள்ளுகின்ற பொழுதும் வருகின்ற மருமக்கள், நீதி நேர்மை நியாயம் தெரிந்த அன்பு பண்பு தெரிந்த மருமக்கள் அனைத்து போன்ற குடும்பங்களை பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு கதை, அதுவும் உருக்குகின்ற கதை தான். இடைக்கிடைய ஆங்கில வார்த்தைகள் வருது. நாங்கள்லாம் இப்போ கனேடியன்ஸ் தானே, அது பிரச்சனை இல்லை. அதுவும் இருந்தால் தானே கதைக்கும் சிறப்பு. டீ கோப்பை அப்படியான சில வார்த்தைகள் அதிலே வருகிறது. சுத்த தமிழில் எதிர்பார்க்கவும் முடியாது, ஆனால் பின்னால் தமிழிலே எல்லாம் இருக்கிறது. அந்த தாயினுடைய பாத்திரம் மனதை தொட்டது. மகனோட கதைக்க ஃபோன் எடுக்கிறார், அங்கே இருக்கு மகனோட கதைக்கிறதுக்கு. மகன் சொல்கிறார், உனக்கு வேறு வேலையே இல்லையாம, நான் இங்கே எவ்வளோ பிஸியாக இருக்கிறேன், உனக்கு அவள் வருத்தத்தை சொல்ல எடுக்கிறா, அவளுக்கு ஏதோ செய்யுது உடம்புல. அப்பன் உன்னோட கதைக்கோணும் மாதிரி இருக்குது, அதுக்கு தானே எடுத்தேன். உனக்கு வேறு வேலை இல்லையா, போய் வருத்தமண்டா மருந்து எடன் என்று மகன் சொல்கிறார் இங்கே இருந்து. சரி அப்போ நீ படு. அப்போ மகனை நித்திரையாக்கணும். அவர் சொல்கிறார், தன் மகனை நித்திரையாக்கணும், நீ போய் படு, நாளைக்கு போய் மருந்து எடுத்துக்கொண்டு போய் குடியன்னு. சரி அப்போ ஏதோ ஒன்ற குரலை கேட்குறதுக்கு ஆசையாக இருந்தது, எடுத்தேன்னு சொல். அடுத்த நாள் அம்மா போயிட்டா. அது சில வேளை அப்படி நடப்பது உண்டு. நாங்கள் அந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது நான் சில இடம் எப்பொழுதும் தாய் தந்தை இருக்கின்ற பொழுது வாழ சேர்ந்து அவர்களுக்கு அன்பு காட்ட தெரிந்து கொள்ளுங்கள். அது இல்லாத போது அழுவது சாத்தியமில்லை. ஒரு முறை போய்விட்டால் போனது தான். ஆனால் அந்த இடத்திலே அப்புறம் அந்த மாமனார் தகப்பனார் அவர் நாய்க்குட்டியோட இருந்து விளையாடுறார். இதானே இப்போ அதான் இங்கே நாங்கள் செய்கிறோம். பிள்ளையார் கைவிட்டால் நாய்க்குட்டியும் பூனைக்குட்டியும் அது அவ்வளவு அன்பாக இருக்கும். 5 அறிவு ஜீவன்கள். அந்த சுப்பையர் அவற்றை பேர். அவர் பிறகு கனடாவுக்கு வர மருமக்கள் ஒரு ஆள் ஒரு மாதிரி ஒரு ஆள் ஒரு மாதிரி. ஆனால் ஒரு மருமகள் கடைக்குட்டி மருமகள் மீரா மட்டும் அணைச்சி கொண்டு அவரை வாழ்கிற அந்த அன்பான அந்த குடும்ப கதை அங்கேயும் இங்கேயுமா வருது. அருமையான அந்த கதை. சாய்வதற்கு ஒரு தோள். அது யார்? அவருடைய அந்த மனைவி. அந்த மகன் அவ்வளவு காயப்படுத்துகிறான் மனதிலே. காயப்படுத்துகின்ற பொழுதும் அந்த ஃபோனை வச்சுட்டு அவள் சாக போகிறா. அவக்கே தெரியுது உடம்பு. ஆனால் புருஷனை சொல்கிறான், அப்பா வெளியில் மழை பெய்யுது, நீங்கள் போய் தடுக்கி விழுந்துடாதீங்கோ, அங்கே சாப்பாடு வச்சிருக்கிறேன்னு சாப்பிடுங்க. இதுதான் ஒரு அம்மா, ஒரு மனைவி. என்னதான் நடக்கட்டுமே, தன்னை கடமையில் இருந்து அவள் தவறு இல்லைன்றதை சகோதரி மிக அருமையாக அந்த கதையிலே சொல்லியிருந்தான். அந்த கரு எனக்கு அப்படி பிடித்து போனது. நன்றி உங்களுக்கு, நல்ல அருமையான அந்த கதையை தந்ததுக்கு. அடுத்த கதை நேரம் கூட எடுக்கிற போல இருக்கு. கருவேப்பிலை மரம். கௌரி பாலன் அவர்கள் இருக்கிறாரா தெரியாது. கௌரி பாலன் எழுதிய கருவேப்பிலை மரம். நல்ல எங்கட சமூக அமைப்பு, எங்கட அந்த ஊர்ல இருக்கிற அந்த பெரிய இந்த தடிப்பான பெண்கள் இருப்பினும் மாமியார் கொடுமை மாதிரி அம்மா கொடுமையும் இருக்குதாங்க. என்ன நான் தான் ஒரு அந்த ஒரு இது இருக்குது. கருவேப்பிலை மரம் அந்த தலைப்பே அவர் அதை எடுத்ததுல 2 பொருளை நான் பார்த்தேன். ஒன்று நாங்கள் கருவேப்பிலையை பாவிச்சுட்டு தூக்கி எறிகிறோம். ஆனால் இந்த கதையில இன்னும் ஒரு பொருள் இருக்கு. அந்த கருவேப்பிலை மரம் தான் அடையாளம். இந்த கதையில வர்ற ஒரு அடையாளம், குறியீடு. அப்ப அதில் அவற்றை எழுத்து நடையில் நல்லா பிடிச்சது. அவர் சொல்ற, நித்திய தேவைகளுக்கு கருவேப்பிலை பாவிக்க வாங்க அந்த வீட்டை தான் போகிறோம் நாங்கள். நித்திய தேவைக்கு கருவேப்பிலை வாங்குறதுக்கு அந்த ஒரு வீட்டை ஊரில் அப்படித்தான். எங்கட வீட்லேயும் ஒரு பெரிய கருவேப்பிலை மரம் இருக்குது. வருவி நம்ம இன்றைக்கு இறைச்சி கறிக்கு கருவேப்பிலை வேணும், தாங்க உடன் கருவேப்பிலைன்னு கொடுப்போம். அதே மாதிரி இந்த கருவேப்பிலை வாங்குற அந்த கருவேப்பிலை அக்கா வீட்டுக்கு போகிறவை எல்லாரும் போய்க்குள்ள நித்திய தேவைக்கு போவினமா. அவர் அடுத்து சொல்கிறார், சம்மந்தமே இல்லாமல் நைமித்திய தேவைகளுக்கு இந்த கோயிலில் நித்திய நைமித்திய கர்மங்கள் மாதிரி நைமித்திய தேவைகள், அதை என்ன தூள் அரைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் இந்த கருவேப்பிலைக்கு அங்கே தான் போவோம்ட்டு மிக அருமையாக அந்த ஒரு நகைச்சுவையாக எழுதுறார். ஆனால் அந்த முடிவை நான் 2ஆம் தரம் பார்த்தேன். என்ன சொல்ல வாராருண்டு அதில் என்னண்டா, இதான் கதை. அவர் அந்த கருவேப்பிலை மரம் அந்த அக்கா அவருக்கு புருஷன் சேர்த்துட்டான். வறுமை, 3 பொம்பளை பிள்ளைகள். இவர் ஒரு ஆம்பளை, இவற்ற ஃப்ரெண்ட் ஒரு ரவி என்ற ஒருத்தர் 2 வயது கூடினவர். அப்போ இந்த ரவின்ற அம்மா இருக்கிற அவ கமலம் மாமி, அவ தான் அந்த பொம்பளை கமலம் மாமி. அந்த மகன் ரவியா அங்கே போட அவ பணக்கார பெண். அவ மகனை டாக்டர் ஆக்குற அந்த கனவோட இருக்கிறா. அங்கே போனால் அந்த அம்மா அப்பா இல்லாத குடும்பம் தானே, வறுமை. இந்த 3 பொம்பளை பிள்ளைகள்ல ஏதோ ஒன்று இவருக்கு விலை போட்டுருமன்ற பயத்தில்
தன் மகனை காப்பாற்றணும் இவரை அனுப்புறது. இவரை போய் நீ கருவேப்பிலை வாங்கி, அப்ப அவர் போய் கருவேப்பிலை வாங்கி கொண்டு வர்றது. கடைசியா போர் வந்துட்டுது. அதுவும் அந்த அதையும் சொல்லுவார், போர் சூழல்ல ஏற்பட்ட மாற்றத்துல ஆட்சி மாற்றம், சனி மாற்றம், வியாழ மாற்றம் எல்லாமே ஏமாற்றமா போக அந்த பிள்ளை ரவி டாக்டர் ஆக முடியல. அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார். அவர் போயிட்டு இங்க அம்மாவை பார்க்கறதுக்கு ஒரு ஆளை வச்சிருக்கிறார். அப்ப இவர் இப்ப வர்றார், எங்கடையார் இந்த கதையின் நாயகன். அவர் பார்க்குற அவர்கிட்ட அம்மாவுக்கு வருத்தம். அது யாரு? அந்த ரவியின் அம்மாவுக்கு வருத்தம். அவரை கூட்டி கொண்டு டாக்டர்கிட்ட போறார். டாக்டர்கிட்ட ஓட்டோவில் போயிட்டு இறங்கினா கருவேப்பிலை மரம் நிற்குது அந்த டாக்டர் வீடு. அந்த ஓட்டோக்காரர் கூட்டி கொண்டு போகிறேன் இங்கே ஊருக்கு டாக்டர் என்ன. அப்போ இவர் போய் இறங்கி நின்று பார்க்குறார், கருவேப்பிலை மரம், இந்த கருவேப்பிலை கண்ட வீடான்ட்டு பார்க்க அவன் வாரா. அந்த அடையாளம் கண்டுட்டு, தம்பி எப்படி இருக்கிறீங்களேண்ட, நல்லா இருக்கிறேன். அப்போ இவர் கேட்குறார், அந்த டாக்டர் இங்கே ஒரு ஆள், ஓம் தம்பி அதை இந்த 2வது மகன் என்று சொல்கிறார். கதை விளங்கிச்சு தான். எப்படி மாறும் வாழ்க்கை, எப்படி மாறுவாங்க. அம்மா சொல்லுவா, ஓடமும் வண்டியில வண்டியும் ஓடத்திலேன்னு. அவ தண்ட மகனை பாதுகாக்கிறதுக்கு கருவேப்பிள்ளைக்கு விடாதவ இன்றைக்கு அவ அதே டாக்டர்கிட்ட அந்த பிள்ளைகிட்ட மருத்துவம் செய்கிற ஒரு அருமையான கதை. அடுத்தது சுருக்கமாக சொல்லணும், சின்ன கதை. பிரித்தானியாவிலிருந்து அவள் எழுதியிருக்கிறார். திருமகள் ஸ்ரீ பத்மநாதன். டன்குவாவும் நானும் நினைக்கிறேன். டன்குவா அவர் ஒரு கருப்பின நண்பர், கருப்பின மனிதர். அவர் அந்த வீட்டில் இருக்கிறார், வாடகைக்கு இருக்கிறார். தெரியும் தானே, நாங்கள் அந்த பக்கம் போக மாட்டோம், பயப்படுவோம், அப்படி என்ற ஒரு மனநிலையில் இருக்குது. ஆனால் இந்த கதையோட உண்மைத்தன்மை எனக்கு தெரியலை. எப்படி என்றால் அங்கே லண்டனில் அப்போ அவருக்கு அந்த அவருக்கு ஒரு கொரோனா வருது, நோய் தொற்று காலத்தில் வருது. அப்போ கீழே அவர் 2க்கு கொடுத்துருக்கணும். அந்த வீட்டில் அவர் இருக்கிறார் டன்குவா. ஆனால் அந்த பக்கமே போறையில் நல்ல மனிதர், ஆனால் போறையில் புருஷனுக்கு பிடிக்காது. ஆனால் இவோ பொங்கல் பொங்கிட்டு கொண்டு போய் வாசலில் வைக்க போய்க்குள்ள அவருக்கு கொரோனா சரியாக இதண்டு போயிருக்கிறார். அப்போ சாப்பாடு அதுக்கு பிறகு கொடுக்குறார். தொடர்ந்து பாவமாக இருக்குன்னு கொடுக்கக்குள்ள என்ன நடக்குதுன்னா, அவருக்கு அது சந்தோஷமாகி அந்த ஊருக்கே தெரியுது இவ சாப்பாடு கொடுக்குறான்னு. அப்போ அது இந்த ஊராட்சி மன்றம் அவருக்கு ஒரு பாராட்டு விழா, இவருக்கு சாப்பாடு கொடுத்ததுக்காக ஒரு பாராட்டு விழா வைக்குதான். அதுக்கு ஒரு பெரிய இதை அனுப்பி இருக்கிறோம், உங்களை எத்தனை பேர் வாரீங்கன்ற ஒரு சந்தோஷமா. அப்போ அது என்னண்டா, மனித நேயத்தை அந்த மண் போற்றுதுன்றது தான் அந்த கதையின் இது. அதில் அவள் வள்ளுவத்தை சொல்லுவா, இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு என்ற குறளை மையப்படுத்தி கொண்டு நாங்கள் எப்பவும் வாழ்க்கையில் மற்றவைக்கு விருந்தோம்ப வேண்டும். நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம், இன்னும் செய்வோம். அருமையான கதை. அந்த வாழுன்ற பொழுது ஒரு ஆளை வாழ வைக்க வேணும், அதுதான் அவன் கதை. கடைசி கதை, கோவிக்காதைங்க சுரேஷன்னா. அவரே எனக்கு சொன்னவர், இது டீச்சர், நான் அந்த என்ன ஏஐயில் செய்த கதைன்னு சொன்னேன். நான் ஒரு வசனம் சொல்கிறேன், பொருள் உங்களை விளங்கினவே நான் கையெத்தியுங்க டாக்டர். பிறகு ஆம், அதற்கு பிறகு நீங்கள் இன்னும் ஒரே காலில் நின்றிருந்தால் உங்கள் சூடான கை உங்கள் பொக்கெட்டில் இருக்கும் 3 ஈரமான டாலர்களால் பிடித்துக்கொண்டு உங்கள் பயங்கரமான மற்றும் வறுமையை குரல் கசப்பாக அறிவித்தால் மிஸ்ஸஸ் பார்க்கர் உங்கள் வழிகாட்டியாக இருக்க மாட்டார். எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த கதை என்னண்டா, மேன் பவர் இப்போ கனவு இடத்துல டாக்டர் வேலையே ஏஐ பார்க்குது, உங்களுக்கு தெரியும், முரண்பாடுகள் இருக்குது. ஆனாலும் ஏஐ எல்லாம் செய்யும். ஆனால் செய்ய முடியாத ஒரு விஷயம் என்னன்னு நான் படிச்சுட்டேன். இதில் இலக்கிய மொழிபெயர்ப்ப ஏஐயால செய்ய முடியாது. அப்படியே வேர்ட் டு வேர்ட்ஸ் தரும், ஆனா அந்த உணர்வை கொண்டு வராதால முடியாது. சுரேஷ் நல்ல ஆங்கில அறிவு புலமை மிக்கவர், ஆனால் நேர பிரச்சனையா இருக்கும். அவருடைய அடுத்த கதை அவருடைய மொழிபெயர்ப்புல வரணும் என்று ஆசைப்படுறேன். ஆனா அந்த மூலக்கதையை அவரை கேட்டேன், எனக்கு கதை விளங்கி இல்லை, இது என்ன கதை நடக்குது இங்கேருந்து. அப்ப அண்ணா அவருக்கு அந்த மூலக்கதையை அனுப்புங்கொண்டு இந்த ஸ்கைலைட் ரூம் என்கின்ற கதை அப்படியே அது கூட நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு போறேன். முடிந்தால் மூலக்கதையை பாருங்கள். ஆனால் சுரேஷ் அண்ணா மீண்டும் அந்த கதையை எழுத வேண்டும், அவருடைய கைப்பட என்பது என்னுடைய விருப்பம். ஏனென்றால் அந்த கதை எங்களுக்கு வர வேண்டும், சேர வேண்டும். ஓ ஹென்றி என்கின்றவர் எழுதிய ஒரு கதை. அது அந்த ஸ்கைலைட் ரூம் என்றதையே அது எப்படி ஒளிபெயர்ந்ததுன்னா வானம் ஒளியறை என்று மொழிபெயர்த்திருக்கிறது. என்ன, அந்த ஒரு வறுமையில் இருக்கிற ஒரு பிள்ளை
கஷ்டப்பட்ட பிள்ளை ஒரு சின்ன இருட்டறைக்குள்ள இருக்கிறா. அந்த இருட்டறைக்குள்ளால அந்த ஜன்னலுக்கால ஒரு ஒளி தெரியுது. அந்த அவக்கு அருமை இல்லை, மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்க்கைன்ற ஒரு ஓரத்தில் இருக்கிற பிள்ளை. ஆனா அந்த ஜன்னலுக்குள்ளால இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா, எங்களோட நம்பிக்கை தான் எங்களை வாழ வைக்கும்ன்றதான் அந்த கதை. அந்த ஜன்னலுக்குள்ளால பார்க்குறா, ஒரே ஒரு நட்சத்திரம் ஒவ்வொரு நாளும் தெரியும். இவ என்ன செய்வா, இந்த நட்சத்திரம் தானே எனக்கு தோணியா, அதுக்கு ஒரு பேரும் வைக்கிறா. என்ன பேருன்னா பில்லி ஜாக்சன். அந்த நட்சத்திரத்துக்கு பேர் வச்சு பில்லி ஜாக்சன், பில்லி என்று ஒரு கதைப்பா. எல்லா துன்பத்தையும் அதோட பேசுவா. இயற்கையோட பேசுதல் என்பது இங்க வருது. அப்படி பேசி கொண்டிருக்கக்குள்ள ஒரு நாள் அவ வேலை லூஸ் பண்றா. வேலை இல்லாம போய்க்குள்ள பட்டினி சாப்பாடு இல்லையன்ற அவ இருக்கைக்குள்ள அங்க என்ன நடக்குதுண்டா, மயங்கி விழுகிறா அவன் அறைக்குள்ள. அவ இருக்கிற வீட்டுக்காரே இந்த முதல் வந்தவங்களோட கமலம் மாமி மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ராங் லேடி. அவக்கு பிடிக்காது இந்த கஷ்டப்பட்டாக்களையில. அவ ஒரு இதோட ஒரு டாக்டரை கூப்பிடுறா. இவ கதவு திறப்படுது இல்லை, 3 நாளா ஆளை காணையில மயங்கி கிடக்குறாவோ தெரியும், என்ன நடந்து எடுத்துரு. அப்போ டாக்டர் ஒரு ஆள் வந்து அவர் திறந்து பார்க்கல மயங்கி போறான். மயங்கி கிடக்குற அறிவில்லாம அந்த டாக்டர் கொண்டு அப்ப இவ கடைசியா அதுல ஒரு உணர்ச்சியான இடம் வரும். இந்த பூவரசு மாதிரி இவ சொல்லுவா அந்த நட்சத்திரத்துக்கு, பில்லி குட் பை ஐ எம் லீவிங் சொல்றா. சாவ போறேன் அவ போறா. அந்த பாய் சொல்றா அந்த நட்சத்திரத்துக்கு. அப்ப அந்த டாக்டர் வந்து கொண்டு போய் சுகப்படுத்துற. உயிர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல. அந்த டாக்டருக்கு பேர் என்னன்னா ஜாக்சன். அதான் அந்த கதை. நாங்க பிரபஞ்சத்தோட எங்க இணைகிறோமோ அந்த பிரபஞ்சம் எங்களுக்கு இன்னொரு இடத்தை கொண்டு வந்து இணைக்கும்ன்றது அந்த கதை. ஸோ அருமையான கதை. இந்த 5 கதைகளும் சாமந்தியினுடைய ஒரு சிறப்பான இடத்தை வைத்திருக்குது. இந்த சந்தர்ப்பத்தை தந்த உங்களுக்கு நன்றி. இந்த கதைகளை நீங்கள் கொண்டு சென்று சாமந்தியை வாசித்து சந்தோஷப்படுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. மிகவும் சிறந்த ஆய்வுரை வழங்கிய நமது கோதை அமுதன் அவர்களுக்கு நன்றி. அடுத்து அவரை கௌரவிப்பதற்காக இசைக்கலை பாமணி கௌரி சம்பந்தன் அவர்களை அழைக்கின்றேன். அடுத்ததாக அடுத்த மிகுதி கதைகளுக்கு ஆய்வுரை வழங்குவதற்காக சாதனா பாலேந்திரன் அவர்களை அழைக்கின்றேன். அவரின் அறிமுக உரை. சாதனா பாலேந்திரன் அண்ணாமலை பல்கலைக்கழக இளங்கலை பட்டதாரி, மருத்துவத்துறை சார்ந்த முன்னணி நிறுவனம் ஒன்றில் கிராஃபிக் டிசைனராக வேலை செய்கின்றார். ஆய்வாளர், பல மாநாடுகளில் கட்டுரைகள் எழுதி வருகின்றார். பேச்சாளர், கவிஞர், எழுத்தாளர், நூல் விமர்சகர் ஆகவும் விளங்குகின்றார். எனது அன்பு தோழி, பாருங்கள், உங்களுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. வணக்கம் அனைவருக்கும். எனது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் கற்பித்த பேராசிரியர், ஆசிரியர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். அத்துடன் இங்கு குழுமியிருக்கும் சாமந்தி இதழ ஆசிரியர் குலாம் அனைவருக்கும் வணக்கம். சிறுகதைகள் தான் முதலில் மனிதன் தோற்றுவித்த இலக்கியம். வெறும் சைக்கைகள் மூலமும் ஒலிகளை எழுப்பியும் தொடர்பாடல் செய்து வந்த ஆதி மனிதனுக்கு புதியதொரு உந்திகை தோன்றியது. தான் கண்ட நிகழ்வுகளையும் அதன் மூலம் கிடைத்த அனுபவங்களையும் சுவைப்பட எடுத்துச் சொல்லும் வழியை தேடினான். அன்றிலிருந்தே சிறுகதை தோற்றம் பெற்றுவிட்டது. தன் சின்ன சின்ன நிகழ்வுகளை சொல்வதற்காகவே சொற்களை கோர்வைப்படுத்தி மொழியை உருவாக்கினான். அப்ப மொழி கண்டுபிடிக்கப்பட்டதே இந்த கதைகளை சொல்லுவதற்குத்தான் என்று அறிந்து கொள்ளுகிறோம். காட்டிலே மறைந்து நின்று மானை பிடித்தேன். அப்போது அங்கே ஒரு சிங்கம் பாய்ந்து வந்தது. அதை விரட்ட ஈட்டியை ஓங்கி வீசினேன் என்று ஆதி மனிதன் சொன்ன சின்ன கதைகள் தான் முதல் இலக்கியமாக மனித வரலாற்றில் இடம் பிடித்திருந்தது. இன்று வரை ஒரு நிகழ்வை அல்லது ஒரு உணர்வை சுவைப்பட ஆவல் தூண்டு சொல்லும் உத்தியை சிறுகதை இலக்கியம் தன்னகத்தே கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது.
அதன் சுவையும் சிறப்பும் கூடி இன்று மக்கள் மத்தியில் பெரிதும் விரும்பப்படும் இலக்கியமாக நிலைத்து நிற்கின்றது. அந்த வகையில் சாமந்தி 2026 சஞ்சிகையில் முத்தான 4 கதைகளை இன்று ஆய்வு செய்வதற்காக எடுத்து வந்துள்ளேன். முதலாவது ஈரமில்லா விழிகள், திரு க. ரவீந்திரநாதன் எழுதியது. விமான பயணத்தில் நிகழ்ந்த ஒரு சந்திப்பு. பிரயாணத்தில் காணும் விவரணைகள் வாசகர் மனக்கண்ணில் விரியச் செய்ய வைத்தார். சக பயணிகளாக ஒரு வயதானவரும் ஒரு இளம் பெண்ணும் அருகருகே அமர்ந்து பயணம் செய்கின்றார்கள். அவர்களுக்கிடையே தோன்றிய ஒரு அறிமுகம். ஆண் பிள்ளைகளை மட்டுமே பெற்றெடுத்த அந்த அப்பா சவேசனும் அம்மாவின் அரவணைப்பில் மட்டுமே வாழ்ந்த அந்த இளம்பெண் மைதிலியும் ஒரு நெடிய விமான பயணத்தின் மூலம் காணும் அப்பா மகள் தற்காலிக உறவு தோற்றம். அதுதான் இந்த கதையின் சாராம்சம். அதோடு இணைந்த ஏக்கங்கள் இக்கதையில் பேசப்பட்டுள்ளது. இடையிடையே முந்திய நிகழ்வுகளில் வாசகர்களின் நெஞ்சையும் அழுத்த யாராக இருக்கும் இவர்கள் என்ற ஆவலை தூண்டிவிட்டார் கதாசிரியர் க. ரவீந்திரநாதன். அடுத்ததாக கைத்தாங்கல் என்னும் தலைப்பில் சிறுகதை எழுதியவர் திரு இ. மனோகரன். பேருந்தில் நிகழ்ந்த கசப்பான அனுபவம் ஒன்று. மனதை பாதிக்க என்ன உலகமடா இது என்ற கேள்வியோடு நிகழ்வை சொல்ல விளைகிறார் கதையின் நாயகன் குமரேசன். ஊரில போற தினசரி போக்குவரத்து சேவை. இந்த பேருந்து ஒன்றுதான் அந்த ஊருக்கான ஒரு வழி. அதில் பயணிகளை விரட்டி அடிக்கும் ஒரு சிடுமூஞ்சி நடத்துனர். நாளாந்தம் அவரது அடாவடித்தனங்களை சகித்து கொண்டு பிரயாணிக்கும் குமரேசன் போன்ற பல பயணிகள். இன்று குமரேசனின் மரியாதைக்குரிய ஆசிரியரை திட்டிவிட்டார் அந்த நடத்துனர். அதை பார்த்து மனம் பதைத்த குமரேசன் தான் வயதில் சிறியவன் என்று கருதி அந்த நடத்துனரின் தவறை சுட்டிக்காட்டவில்லையா. மாறாக தன்னை காட்டிலும் வயதில் மூத்தவர்கள், கல்வியில் சிறந்தவர்கள் பலர் அந்த பஸ்ஸில் பயணம் செய்கிறார்களே, அவர்கள் ஏன் இந்த நடத்துனரின் செயலுக்கு கண்டனம் செய்யவில்லை என்று கோபப்பட்டார். தவறை சுட்டிக்காட்டவும் சிந்தனையை தூண்டும் கேள்வியை கேட்பதற்கும் வயது வித்தியாசம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வயதில் இளையவராக இருந்தாலும் கண்ணியமாக தவறை சுட்டிக்காட்டி எடுத்துச் சொல்லும் துணிவு இளையவர்களுக்கு நிறையவே வர வேண்டும். குமரேசன் தன் மதிப்புக்குரிய ஆசிரியர் அவமானப்படுத்தப்பட்ட போது வாய் திறக்காமல் நின்று விட்டானே என்று என் மனம் பதவித்தது. அடுத்தது சிறுகதை வெளிநாட்டு வேலை. திருமதி அம்பிகா வாசுதேவன் எழுதியது. 80களிலும் 90களிலும் புலம்பெயர்ந்து வந்த தமிழர்களின் இமிகிரன்ஸ் மனநிலையை பிரதிபலிக்கும் இந்த கதை இது. தாயகத்தில் உள்ள அம்மா அப்பா சகோதரர்களுக்கு பணம் அனுப்ப வேண்டுமே என்ற நிர்பந்தம், அதற்காக வேலைக்கு போக வேண்டும் என்ற கட்டாயம், காலை வேளையில் தோன்றிய நீல வானத்தையும் அதில் படர்ந்த செந்நிற கதிர்களையும் ஜன்னல் வழியே பார்த்து மெய்மறந்து நிற்கிறாள் சுதா, கதையின் நாயகி. கணவனுடன் சுகமாக வாழ்ந்தாலும் தனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று தேடி திரிந்து வேலையும் எடுத்து விட்டார். புலம்பெயர் நாட்டில் ஆரம்ப காலத்தில் எமக்கு இருந்த ஆங்கில மொழி சிக்கல் தொடங்கி வேலை தளத்தில் மற்ற இனத்தவருக்கு எங்கள் நாட்டு பிரச்சனைகளை சொல்லிக் கொள்வதிலும், எங்கள் தமிழ் மொழிதான் சிறந்தது என்று வாய்ச்சவடால் போடுவதிலும் நாங்கள் அனைவருமே 90களில் ஒரே மாதிரியான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்திருக்கிறோமோ என்று நினைக்க தோன்றுகின்றது இந்த கதையின் தாக்கம். அடுத்ததாக ரஜனி சதானந்தன் எழுதிய ஒரு பெண்ணின் தாகம் என்ற தலைப்பிலான சிறுகதை. அழகிய ஒரு குடும்பம், கணவன், மனைவி, 3 செல்ல குழந்தைகள் என்று குதூகலமாக கதை தொடங்கி பின்னர் அந்த கணவனுக்கு வேறு பெண்மோகம். பெண் குழந்தை திருவிழாவில் காணாமல் போய்விடுகிறது. பின்பு அநாதை விடுதியில் அதன் வாழ்க்கை, அமெரிக்க தம்பதியினரின் தத்தெடுப்பு என கதை முழுவதும் பற்பல திருப்பு முனைகள். இறுதியிலும் தமையனின் இழப்பு என்று ஒரு திருப்பு முனை. கதையின் நாயகி வாணி தன் வாழ்க்கையின் பல இடர்களை சந்தித்தாலும் தன்னை சுதாகரித்துக் கொண்டு புதிய சூழ்நிலைகளை தொடர்ந்து எதிர்கொண்டு வெற்றியும் பெறுகிறார். இறுதியில் தன் தாய்நாடு சென்று பெற்றோரையும் சந்திக்கிறார். இக்கதையில் எனது சிந்தனை தூண்டிய விடயங்களாக தந்தையின் முறையற்ற காதல், குழந்தை பாலியல் வன்முறை கொடுமை என சில சமூக சிக்கல்களையும் தொட்டு சென்றிருக்கிறார் கதையின் ஆசிரியர் ரஜனி சதானந்தன் அவர்கள்.
மனிதருடைய உள் வெளிச்சங்களையும் நிழல் பண்புகளையும் வெளியே கொண்டு வரக்கூடிய சிறுகதைகள் நிறைய வர வேண்டும். சாமந்தி என்னும் இந்த இதழ் மேலும் மேலும் வளர்ந்து பல பண்பட்ட எழுத்தாளர்களை உருவாக்க வேண்டும். புலம்பெயர் நாடுகளில் வாழும் மக்களின் சமூக உளவியல் சிக்கல்களை ஆழமாக ஆராய்ந்து எழுதப்படும் சிறுகதைகள் பலவற்றை பதிப்பிக்க வேண்டும். வாசகர்களின் சிந்தனை ஆற்றலை பெருக்கும் ஒரு அரிய இதழாக மென்மேலும் வளர வேண்டும் என்பது எனது ஆசை. புத்தக வாசிப்பு அருகி வரும் இக்காலகட்டத்தில் வலைத்தளங்களில் பதிவேற்றமும் செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி சாதனா, மிகவும் அழகிய ஆய்வுரையை வழங்கியிருக்கிறீர்கள். சாதனாவை கௌரவிப்பதற்காக பாவலர் பவானி தர்மகுலசிங்கம் அவர்களை அழைக்கின்றேன். இருவரும் ஆய்வுரைகளும் எங்களுக்கு எப்படா கதையை புத்தகத்தை திறந்து வாசிப்போம் என்று இருக்கின்றது. அடுத்ததாக தொகுத்து வழங்குவதற்காக வாணி சிவபாத சுந்தரம் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நேரத்தை கருத்தில் கொண்டு கலாநிதி கவிதா சிவாகரன் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமையாக வருகின்றேன். இவர் இலங்கையில் ஊனகிரி மண்ணை பிறப்பிடமாக கொண்ட கல்வியாளர். இவர் 2000 ஆண்டு தொடக்கம் 2004 ஆண்டளவில் கலைமானி சிறப்பு பட்டத்தை தமிழில் பேராதனை பல்கலைக்கழகத்தில் பெற்றுள்ளார். அடுத்து 2008 முதுகலைமானி பட்டமும் 2018 கலாநிதி பட்டமும் மொழியியலில் பெற்றுள்ளார். இவரது சேவையானது 2006 தொடக்கம் 2008 வரை மொழியியல் துறை, கலனி பல்கலைக்கழகம் தற்காலிக உதவி விரிவுரையாளராக கடமையாற்றியுள்ளார். அடுத்து 2009 இருந்து 2024 வரை மொழியியல் துறை கலனி பல்கலைக்கழகத்தில் முதுநிலை விரிவுரையாளராகவும் மற்றும் துறை தலைவர் என பணியாற்றி பின் 1/11/2024 பதவி விலகியுள்ளார். 2020 இருந்து 24 வரை இலங்கை அரச கரும மொழிகள் ஆணைக்குழுவின் அவை உறுப்பினராக இருந்துள்ளார். அத்துடன் தேசிய கல்வி நிறுவனத்தால் வெளியிடப்படும் 2ஆம் மொழி தமிழ் நூல்கள் சிலவற்றின் ஆசிரியராக ஆலோசகராக இருந்துள்ளார். அத்துடன் மொழியியல் சார்ந்த சில ஆய்வுக் கட்டுரைகள், நூல்கள், மொழிபெயர்ப்புகள் போன்றன வெளிவந்துள்ளன. இவ்வளவு சிறப்பம்சங்களையும் கொண்டுள்ள கலாநிதி கவிதா சிவாகரன் அவர்களை இங்கு அழைக்கின்றேன். வாருங்கள். தமிழ் மொழிக்கு வணக்கம். தமிழ் அறிஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழவையை வணங்கி மிகச் சுருக்கமாக என் பேச்சை தொடங்குகிறேன். இவ்வாய்வுரையை பேசுவதற்கு முன் அகனி ஐயா அவர்கள் எனக்கு சொன்னார், ஒரு கட்டுரைக்கு, ஆய்வு கட்டுரைக்கு 2 நிமிடங்கள் என்று. கவிதைகள், ஏதாவது சிறுகதைகள் போன்றவற்றுக்கு நாங்களே கொஞ்சம் உணர்ச்சி சார்ந்த விடயங்களை பேசும்போது கொஞ்சம் இனிமையாகவும் நாங்கள் பேச முடியும். இது ஆய்வுக் கட்டுரைகள், கல்விசார் ஆய்வுக் கட்டுரைகளாக இருக்கின்றது. ஆகவே முடிந்தவரை அதை நான் சுருக்கமாக சொல்ல முயற்சிக்கின்றேன். பெயர்களை நான் தவறவிடாமல் கவனமாக சொல்ல வேண்டும். சங்ககால பெண்ணும் பெண்மையும்
இது ஒரு கட்டுரை, ஆய்வு கட்டுரை. அதை எழுதியவர் நாகேஸ்வரி ஸ்ரீகுமரகுரு அவர்கள். இந்த கட்டுரையில் சங்க காலத்தில் ஒரு பெண்களின், சாதாரணமாக பெண்களின் உரிமை என்ன, கற்பு என்ன, வீரம் என்ன, பெருமை என்ன, அவர்களின் இல்லறக் கடமைகள் என்ன, இவை அனைத்தையும் அவர் விலாவாரியாக அந்த 8 தொகை 10 பாட்டு நூல்களை அடிப்படையாக கொண்டு அழகாக எழுதியிருக்கிறார். மிகவும் நன்றாக அவர் அதில் பாடல்களை எடுத்துக்காட்டாக எடுத்து மிக நன்றாக அந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். ஆயினும் ஒரு சில விடயங்களை, இது குறை காண்பது அல்ல, ஒரு சில விடயங்களை நான் இதில் குறிப்பிடுவது மென்மேலும் இக்கட்டுரையின் தரத்தை மேம்படுத்தும் நோக்கிலே சில விடயங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இங்கே நாகேஸ்வரி ஸ்ரீகுமரகுரு அவர்கள் பெண்கள் என்று கருதும் பொழுது அங்கே தலைவி, தோழி, தாய், நற்றாய் அவ்வாறெல்லாம் குறிப்பிடுகிறார். அங்கே பரத்தையர் என்று சங்க இலக்கியங்களில் வந்த ஒரு விடயத்தை அதை தவிர்த்து விட்டார். அந்த பரத்தையர் என்பதை அவர் இக்காலத்தில் விலை மகளிர் என்பவர்களோடு அவர் நினைத்திருக்கலாம். திருக்குறளில் பொருட்பண்டிர் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுவார். அப்பெண்களை, அவரது தலைப்பு பெண்ணும் பெண்மையும். ஆகவே பெண்மை என்பதற்கு நீங்கள் கொடுக்கும் வரவிலக்கணம் என்ன என்பதை பற்றி அந்த கட்டுரையில் எந்த விளக்கமும் இல்லை. ஒன்று. இரண்டாவது, சங்க காலத்தில் மருத நிலத்தில் பரத்தையர்களின் இடம் அங்கு குறிப்பிடப்பட்டது. அது மட்டுமல்ல, இல்பரத்தை, காமப்பரத்தை, சேரிப்பரத்தை என்று பலர் இருந்தார்கள். ஆயின் நீங்கள் உங்கள் மனநிலையிலே இருந்து ஒரு ஆய்வு கட்டுரையை நாங்கள் நோக்க முடியாது. நாங்கள் மிக நடுவில் பெண் என்னும் போது அவர்களை நாங்கள் தவிர்த்து விட்டு நாங்கள் செல்வோம் என்ற மனநிலை நமக்கு கூடாது. காரணம், அங்கே அவர்கள் பொருளை சார்ந்து மட்டும் பரத்தையராக அங்கு வாழவில்லை. பரத்தையரின் சூளுரை இருக்கிறது. தலைவனை பிரிந்தவுடன் சில பரத்தையர் சூளுரைக்கிறார்கள். நீ என்னை பிரிந்து விட்டாய், இவ்வாறு எல்லாம் செய்து விட்டாய் என்று வெஞ்சினம் கொள்ளும் பரத்தையரை காண்கின்றோம். தலைவனின் குழந்தையை தன் குழந்தையாக அரவணைத்து தாலாட்டும் பரத்தையரை, அவளின் தாய்மையை காண்கின்றோம். பரத்தையருக்கு அங்கு குழந்தை பெறும் உரிமை இருக்கவில்லை சங்க காலத்தில். ஆனால் அவள் தாய்மையை சங்க இலக்கியங்கள் பேசுகின்றது. அவள் எவ்வாறு தலைவனின் பிள்ளையை தன் குழந்தையாக அவள் எடுத்து நடத்தினாள் என்று. ஆகவே அவளை நாங்கள் ஒதுக்க வேண்டாமே, அவளையும் நாங்கள் சங்க இலக்கியங்களில் அவள் இருக்கின்றாள், அவளுக்கும் ஒரு இடம் கொடுப்போம் என்றால் எம்மனதிலே நாங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது வேறு, ஆய்வு என்பது இன்னொன்று. ஆய்விலே நாங்கள் மிகவும் நடுநிலையாக எழுத வேண்டும். அடுத்ததாக, சங்க இலக்கியத்தில் தோழி எனும் பாத்திரம், மதிநுட்பம், ஆளுமை, இடித்துரைத்தல், திறமை, தோழி எனும் பாத்திரத்தை நான் ஔவையார், வெள்ளி வீதியார் போன்ற தமிழ் புலவர்களுக்கு இணையாக நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் அவளின் ஆளுமை மிக சிறந்தது. சங்க இலக்கியத்தில் தோழி எனும் பாத்திரத்தை நாங்கள் ஆழ்ந்து கவனித்தால் அவளின் பாத்திரம் மிகச் சிறப்பானது. தோழியை பற்றி ஏதாவது ஒரு விடயத்தை அங்கு குறிப்பிட்டிருக்கலாம் என்று நான் அதையும் கவனித்தேன். அது அங்கு இருக்கவில்லை. அது ஒன்று. மேலே குறிப்பிட்டு ஒரு வரியில் சொன்னீர்கள் தோழி என்ற ஒரு பாத்திரம் உள்ளது என்று. ஆனால் அவளின் ஆளுமையின் பங்கு என்ன என்பது அங்கு இல்லை. அடுத்ததாக அவளின் மதிநுட்பத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கலாம். இதை பற்றி நான் யோசித்தேன். இவை தவிர இந்த கட்டுரையிலே எந்த குறையையும் காண முடியாது. மிக மிக தரமான ஒரு கட்டுரை. வாழ்த்துக்கள் நாகேஸ்வரி ஸ்ரீகுமரகுரு அவர்களை. இதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அடுத்ததாக முனைவர் வாசுகி நகுலராஜா அவர்கள் எழுதிய ஈரோடு தமிழ் அன்பனின் கவிதை கனிகள் எனும் ஒரு கட்டுரை. நான் நினைக்கிறேன் நமது தமிழ் சமூகம் ஈரோடு தமிழ் அன்பனை உள்வாங்க
சரியான இடத்தில் உள்வாங்க தவறிவிட்டதோ என்று ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கிறது. அவர் இருக்க வேண்டிய இடம், அவரை பற்றி நாங்கள் பேசுகின்றோம். தமிழ்நாட்டில் புத்தகங்கள் எல்லாம் இருக்கிறார், அது எல்லாம் வேறு விடயம். ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய இடம் இது அல்ல, இதற்கு மேல் என்று. அதற்காக முனைவர் வாசுகி நவல்ராஜ் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோட்டிலே அவர் சென்னிமலை என்ற ஊரில் பிறந்ததிலிருந்து அவரது பின்புலங்களை பற்றியும், அவர் பல்லாளுமை மிக்க ஒரு கவிஞர், அவர் ஹைக்கூவை பற்றியும், அடுத்தது புதிதாக ஒரு சென்ட்ரியூ என்று சொல்லி மொழிபெயர்ப்பு, அதுவும் ஒரு ஜப்பானிய உருவம், அத்தகைய கவிதை வடிவத்தை அறிமுகப்படுத்தியவர். அவரது எண்ணற்ற நூல்கள், 103 நூல்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார், 75 நூல்களுக்கு மேல் கவிதை நூல்கள். அவரை பற்றி மிக விலாவாரியாக நிறைய கவிதைகளை பற்றி வாசுகி நவல்ராஜா அவர்கள் அதில் தெளிவாக எழுதியிருக்கிறார். நீங்கள் ஆறுதலாக படித்து பார்க்கலாம். அந்த நூலிலே அந்த ஆய்வு கட்டுரையிலே எல்லா விடயங்களையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். வணக்கம் வள்ளுவர் சாகித்ய அகாடமி பெற்ற நூலை பற்றியும். என்னை பொறுத்தவரை ஒரு கவிதையை படிப்பதற்கு அறிவு தேவையில்லை. அறிவுக்கும் கவிதைக்கும் சம்பந்தமே இல்லை. கவிதை என்பது உணர்வின் பாற்பட்டது. எப்பொழுது நாம் நூலை மூடி வைக்கிறோமோ அது எம்மை இருக்க விடாமல் தூண்டிக்கொண்டே இருந்தால் அதுதான் கவிதை. ஆகவே இந்த மலரன்பனின் கவிதையில் ஒன்று ரெண்டு என கவிதை வரிகள் எனக்கு பிடித்த ஒரு வரிகளை சுட்டிக்காட்டி போகிறேன். அதாவது அவர் அதிலே குறிப்பிடுகிறார், முரண் நடையுடன் ஒரு கவிதை என்னை மிகவும் பாதித்தது. புத்தனின் தியானம் கலைந்தது பௌத்தம் போட்ட சத்தத்தினால். புத்தனின் தியானம் கலைந்தது பௌத்தம் போட்ட சத்தத்தினால். இதை விட எப்படி முரணாக ஒரு கவிதையை வடிக்க இயலும் பாருங்க. இது அவரது ஒரு முரணுக்கு. இன்னும் ஒன்று அங்கத சுவை. இதை யோசித்து பாருங்க. பாமையில் வாங்கி தந்துவிட்டு பாட்டை தொடங்குங்கள் என்றால் கம்பனின் மனைவி. பாமையிலை வாங்கி தந்துவிட்டு பாட்டை தொடங்குங்கள் என்றால் கம்பனின் மனைவி. அங்கத சுவையில் அவரது சுவைகளை சொல்கிறார். சென்ட்ரியூ என்ற கவிதையில், அது சென்ட்ரியூ என்று சொல்வது ஹைக்கூ போல ஒரு ஜப்பானிய கவிதை, ஒரு இரு வரிகளுக்குள் சொல்வது. அது வராவிட்டால் இது, இது வராவிட்டால் அது, அதுவும் வராவிட்டால் அரசியல். அரசியல் நையாண்டிக்கு அவர் கொடுத்த ஒரு கவிதை. இவ்வாறு அவரது கவிதைகள் அவ்வாறு நெஞ்சை தொடும் வரிகள். வாசுகி அம்மா குறிப்பிடாத சில வரிகளை நான் இங்கு குறிப்பிட்டிருக்கிறேன். அவர் இதை விட ஒவ்வொரு வரிகளை மலரன்பனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். இதில் ஒரே ஒரு விடயம் இந்த ஆய்வு கட்டுரையை பற்றி குறிப்பிடுவதாக, ஆனால் ஒரே ஒரு விடயத்தை சொல்லலாம். அவர் குறிப்பிடும் போது, எனக்கு தொழில் கவிதை என்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் குறிப்பிடுகிறார் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டார். பொதுவாக மகாகவி மட்டுமல்ல, பெரும்புலவர்களின் வார்த்தைகளை அதே மொழி நடையில் அதே அப்படியே உள்வாங்குவது நல்லது. எனக்கு தொழில் கவிதை என்று சுப்பிரமணிய பாரதியார் சொல்லவில்லை. நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்குழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல். ஆகவே அவரது மொழிநடையை நாம் மாற்றாமல் இருந்தால் அது ஒன்று. அடுத்ததாகத்தான் கல்விசார் ஆய்வு கட்டுரைகளை எழுதும் போது படற்கை மொழியில் எழுதுவது சாலை சிறந்தது. நான் இதை குறிப்பிடுகிறேன், நான் இவ்வாறு நினைக்கின்றேன், நான் என்று தன்மையில் எழுதாமல் படற்கை மொழி சார்ந்து எழுதுவது